ஸோ நம்ம இனி நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா AMD அவங்களோட ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புது ப்ராசர் 9800 X3D ப்ராசர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராசருக்கு நிறைய ஐப்பு இருந்துச்சு. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசர் வந்தால் இன்டலே மொத்தமாக காலி அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு இருக்க நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா AMD வந்து அவங்களோட புது ப்ராசர் சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ராசர் எப்படி இருக்குது, அதோட பெஞ்ச்மார்க்ஸ் எப்படி இருக்குது, அது இன்டெல் பீட் பண்ணிடுச்சா, இன்டெல் அல்ட்ரா 9க்கு பதில் அதை வாங்கலாமா, இன்டெல் சைடே போகாமல் AMD ப்ராசரே வாங்கிடலாமா அப்படின்ற எல்லா கொஷின்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிலாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா AMD Ryzen 9800 X3D பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த X3Dயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராசரில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 8 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 16 த்ரெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட L3 கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 96 MB L3 கேட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 4.7 GHz கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் மேக்ஸ் கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 5.2 GHz கொடுத்துருக்காங்க. நார்மலாக தான் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மேக்ஸிமம் TDP 120 வாட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் இன்டெல் அல்ட்ரா 9 இதே TDP தான் நினைக்கிறேன், 120 வாட் தான் நினைக்கிறேன். 120 வாட், ஆமாம் 120 வாட் தான். 9950Xல தான் வந்து பார்த்தீங்கன்னா 80 வாட் 60 வாட்டோ 80 வாட்டோ கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா TDP கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா Zen 5 ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு புது ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் 9000 சீரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே ஆர்கிடெக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9800 X3 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சாக்கெட்னு பார்த்தீங்கன்னா AM5 சாக்கெட். ஸோ AM5 சாக்கெட் இருக்குது, மதர் போர்ட் சப்போர்ட் ஆகும். அண்ட் அது இல்லாமல் DDR5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா RAM சப்போர்ட் இருக்குது. 9800 X3D அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா AMD வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9000 7000 5600 7600 5600 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சீரிஸ் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் வந்து புதுசாக ஒரு சீரிஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. 7600 X3D 5600 X3D அப்புறம் 9800 X3D அப்படின்ற மாதிரி ஒரு சீரிஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. X3D அப்படின்னு போட்டு நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா G சீரிஸ், GT சீரிஸ், X சீரிஸை விட இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அது பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதுவும் இல்லாமல் நம்மளோட 7900 X3D வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் i9 வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 7800 X3D வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 9800 X3 வந்து இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். 7000 சீரிஸில் இருக்குது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பர்ஃபார்ம் பண்ணால் 9000 சீரிஸ் அதை விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடில் இருக்க யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் இன்டெல் அல்ட்ரா 9 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போதும் இதுதான் சொன்னாங்க. ஏன்னா இன்டெல் அல்ட்ரா 9 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி சைடில் சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்ஸில் நல்லா பண்ணாலும் பட் ஆனால் வந்து அதோட கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் சரியாக இல்லை. கேமிங் பெஞ்ச் மார்க்ஸில் அது அடி வாங்குச்சு. 9950Xே வந்து பார்த்தீங்கன்னா அதோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு சில இடத்துல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் வந்து அந்த கேமிங் சைடில் சரியாக பண்ணலை அப்படின்றது மேஜர் ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து டிடிபியை கம்மி பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து அந்த அதே டிடிபியில் தான் இருந்துச்சு ஆவரேஜ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் எல்லாம் போட்டு அடிச்சாங்க. அண்ட் ஆல்சோ இன்டெல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராசர் லான்ச் பண்ணதுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இன்டெல் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சுது வா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நானே இன்டெலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இன்டெலோட டவுன்ஃபாலை பற்றி. ஸோ அதை நீங்களும் பார்க்கலாம், கீழே லிங்க் தரேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோலாம் சொல்லியிருப்பேன். அடுத்தது இந்த AMD ப்ராசர் வருது, அது வந்து இன்டெல் டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா AMD உங்களோட சீரிஸை லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ போட்டேன். அடுத்த வாரம் தான் இந்த AMD பற்றி வீடியோ வரும். கிட்டத்தட்ட இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ எடுத்தது நான் வந்து அக்டோபர் 25 சம்திங் அந்த டேட்டில் தான் எடுத்தேன். ஸோ அப்போ எடுத்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிட்டாங்க AMD. அதில் வந்து இனிமேல் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் நல்லா இருக்குது இந்த ஒரு ப்ராசரில். அந்த கேமிங் பெஞ்ச் மார்க்ஸும் நான் காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ப்ரொடக்டிவிட்டியில் எப்படி பண்ணியிருக்கு, சிந்தட்டிக்கில் போன சீரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். சரி வாங்க அப்படியே பெஞ்ச் மார்க்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி சைட் பெஞ்ச் மார்க்ஸ் போயிடலாம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடோப் சாஃப்ட்வேர்ஸ் பற்றி கிடச்சிச்சு, ப்ரீமியர் ப்ரோ அண்ட் ஃபோட்டோஷாப் பெஞ்ச் மார்க்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ப்ரீமியர் ப்ரோ எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பார்த்துடலாமா. ஸோ நம்மளுடைய AMD Ryzen 7 9800 X3 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,050 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து நம்மளோட இன்டெலோட அல்ட்ரா 9 வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா 9 285K ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,336 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து இன்டெல் அல்ட்ரா 9 நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ப்ரீமியர் ப்ரோ சைடில். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சைடில் வந்தீங்கன்னா நம்மளோட 9800 X3 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,937 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அப்படியே வந்து நம்மளோட அல்ட்ரா 9 கிட்ட வந்தீங்கன்னா 9,496 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் 2,000
பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகுது நம்ம அல்ட்ரா 9. ஆனால் ஏஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டராக பண்ணியிருக்கு இந்த ஒரு செக்மெண்ட்டில். அப்படியே சினிபெஞ்ச் R23 சிங்கிள் கோரில் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தா நம்மளோட ஏஎம்டி Ryzen 7 7800 XT வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1811 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அப்படியே வந்து நம்மளோட Ryzen 7 9800 XT வந்து கிட்டத்தட்ட 2086 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அது இல்லாமல் மல்டி கோரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஎம்டி Ryzen 7 7800 XT வந்து கிட்டத்தட்ட 17,762 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அப்படியே நம்மளோட 9800 XT வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,115 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சீரீஸ்லேருந்து இன்னொரு சீரீஸ்க்கு மாற்றும் போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. சிங்கிள் கோரில் 2000 அண்ட் அது இல்லாமல் மல்டி கோரில் 6000 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து நம்மளோட இன்டெல் சைடில் நீங்கள் போனீங்கன்னா இன்டெல் சைடில் பெருசாக வந்து இந்த மாதிரி பெஞ்ச் மார்க்ஸ் கிடச்சான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி கொஞ்சம் வேல்யூஸ் மாறிச்சு. பட் ஆனால் இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் போன ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷனுக்கு நல்லா கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் மாறி இருக்குது. ஸோ கேமிங் பெஞ்ச் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா i7 1080p எடுத்தது. அண்ட் அது இல்லாமல் RTX 4090 கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ண ஒரு பெஞ்ச் மார்க்ஸ் தான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் சைடில் போனீங்கன்னா F124 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 9800 XT வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 463 FPS கிடச்சிருக்கு. அப்படியே அல்ட்ரா 9 வந்தீங்கன்னா அல்ட்ரா 9 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 343 FPS கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட AMD தான் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கு. நம்மளோட அல்ட்ரா 9 120 FPS ஆவரேஜாக அதிகமாக கிடச்சிருக்கு. அது இல்லாமல் சைபர் பங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்னா சைபர் பங்க் 9800 XT யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 158 FPS கிடைக்குது. இதே நீங்கள் 7800 XT யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 143 FPS தான் ஆவரேஜாக கிடைக்குது. இது வந்து ஒரு 10 FPS 20 FPS கிட்ட வச்சுக்கோங்களேன் ஆவரேஜ். அந்த 20 FPS ட்ராப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சைபர் பங்க்கில் ஓகே. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங்கில் நம்மளோட AMD தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்டெல் அடி வாங்கியிருக்கு. இன்டெல் என்ன சொன்னாங்க, இது வந்து எஃபிஷியன்சி நாங்கள் இது பண்ணி எஃபிஷியன்சியை நல்லா பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோன்னு விட்டு விட்டாங்க. பட் ஆனால் இது பெஞ்ச் மார்க்ஸில் எதுவுமே பர்ஃபெக்டாக பண்ணல. ஒரே ஒரு பெஞ்ச் மார்க்ஸ் தான் நல்லா பண்ணிருந்துச்சு. 2 பெஞ்ச் மார்க்ஸில் ஒன்று வந்து சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்ஸில் பாயிண்ட்ஸ் நிறைய கிடச்சிருந்துச்சு. சிங்கிள் கோர்லேயும் சரி மல்டி கோர்லேயும் சரி இன்டெல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. பட் ஆனால் வந்து நம்மளோட அப்படியே ப்ரீமியர் பூலும் நல்லா பண்ணிருந்துச்சு. பட் ஆனால் ஃபோட்டோஷாப்பில் அடி வாங்குச்சு, பிளெண்டர்லேயும் அடி வாங்குச்சு. பிளெண்டரில் ஒரு ஆவரேஜாக பண்ணிச்சு 9950 தான் நல்லா பண்ணிச்சு பிளெண்டரில். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டெல் அடி வாங்க, ஒரு சில இடத்துல இல்லை, அந்த ப்ராடக்டிவிட்டின்னு சொன்ன இதுலேயே அடி வாங்குறாங்க. AMD நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ப்ராடக்டிவ் சைடில். பட் ஆனால் வந்து இங்கே கேமிங்கில் அவங்க நல்லா எஃபிஷியன்சி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், TDP கம்மி பண்ணிவிட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், கிளாக் பீரியட் அது எதுவும் சொன்னானுங்க. பட் ஆனால் வந்து இங்கே பர்ஃபார்மன்ஸில் எதுவும் கிடைக்கல. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9800 XTக்கும் 7800 XTக்கும் கேமிங் எப்படி கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ Horizon 5 வந்து பார்த்தீங்கன்னா 9800 XT வந்து 271 FPS கிடைக்குது. அதுவே 7800 XT கிட்டத்தட்ட 263 FPS தான் கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் God of Warல வந்து பார்த்தீங்கன்னா God of War Ragnarokல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9800 XT 346 FPS கிடச்சிருக்கு. அண்ட் 7800 XT வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 FPS தான் கிடச்சிருக்கு. அப்படியே கவுண்டர் ஸ்ட்ரைக் வந்தீங்கன்னா கவுண்டர் ஸ்ட்ரைக் 2ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9800 XT வந்து 704 FPS கிடச்சிருக்கு. 7800 XTல 650 FPS தான் ஆவரேஜாக கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 50 FPS ட்ராப் இருக்குது. இப்போ நான் சொன்ன கேம்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கேமே பார்த்தீங்கன்னா God of Warலையும் Horizon 5லையும் வந்து பார்த்தீங்கன்னா FPS ட்ராப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கவுண்டர் ஸ்ட்ரைக் 2ல தான் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் பங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக FPS ட்ராப்லாம் இல்லை, ஒரு 10 FPS ட்ராப் தான். ஒரு சீரீஸ்லேருந்து இன்னொரு சீரீஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லைனாலும் ஒரு 10% to ஒரு 15% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சில் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு $480 சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60,000 வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 9800 XT விற்கிறாங்க. 7800 XT வந்து 50,000 நினைக்கிறேன். ஆமாம் 50,000 விற்றுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 தான் டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்சர் புதுசாக ஒரு ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் TDP வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகணும், எஃபிஷியன்சி நல்லா கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த கூலிங் இது வந்து அவங்களோட ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே வச்சுருக்காங்க அந்த ஒரு லேயரை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் வந்து ஈஸியாக ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹார்ட்வேர் சைடில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீரிஸை கம்பேர் பண்ணும்போது அது கிடச்சிருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பட்ஜெட் இல்லை ப்ரோ, எனக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் போகணும், நீங்கள் சொன்னதோட ஒரு 10% 15% கம்மியாக இருந்தாலும் போதும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா 7800 XT ட்ரை பண்ணலாம். TDPயும் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும் கேமிங்லேயும் சரி ப்ரொடக்டிவ் சைட்லேயும் சரி. ஏன்னா ப்ரொடக்டிவ் சைட்லேயும் அது நல்லா பண்ணியிருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்ஸ்லையும் அது நல்லா பண்ணியிருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி சைடில் நல்லா பண்ணணும்னா இன்டெல் சைட்லாம் போகாதீங்க. ஏன்னா இன்டெல் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இன்டெல் அல்ட்ரானேட்லேயே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடில் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னங்க சிவாஜி இப்படி ஆகிப்போச்சு, படுபாவி பசங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே.
இன்டெல் சைடில் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் போக தேவையில்லை. பட் ஏஎம்டிலையும் நிறைய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9800 X3D யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விரும்புகிறவங்களுக்கு தான். இதிலே நான் வந்து சில கேம்ஸை பற்றி நான் சொல்ல GTA 5 அண்ட் ஆல்சோ RDR2 அந்த மாதிரி கேம்ஸ் பற்றி நான் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி கேம்ஸோட பெஞ்ச் மார்க்ஸ் இருக்குது. மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை ஷார்ட்ஸில் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதோட பெஞ்ச் மார்க்ஸ்லாம் எடுத்தேன்னா அதுவும் வந்து நல்லா கிடைக்கும். அதில் நான் வந்து கம்பேர் பண்ணல இன்டெல் அல்ட்ரா 9 அதெல்லாம் வச்சு. ஸோ அந்த 3 ப்ராசரை வச்சு கம்பேர் பண்ணி வேணால் உங்களுக்கு கேட்டிங்கன்னா டெடிக்கேட்டடாக அதுக்கு ஒரு வீடியோ போடலாம், இந்த 3 ப்ராசரை வச்சு கம்பேர் பண்ணி. அண்ட் அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமிங்கான ஒரு விஷயம். நீங்கள் வந்து எடிட்டிங்க்கு ப்ரொடக்டிவிட்டி சைட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேபி நீங்கள் வேறு ஒரு ப்ராசர் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ப்ராசர் அதுக்கு சூட் ஆகாது. அதில் கம்மியாக கிடச்சிருக்கு பெஞ்ச் மார்க்ஸ். பட் கேமிங்கில் நல்லா கிடச்சிருக்கு இதில் பெஞ்ச் மார்க்ஸ் வென் கம்பேர் டு இன்டெல் அல்ட்ரா 9 7800 X3D. ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க்ஸு கேமிங் பெஞ்ச் மார்க்ஸில் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. கேமிங்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு நான் சொன்ன பெஞ்ச் மார்க்ஸ் கோர்ஸ் வச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்கு. பட் இந்த சைடில் இன்டெல் கிட்ட வந்தீங்கன்னா இன்டெல்லோட நிலமை நான் என்னத்த சொல்ல, அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க. ஸோ இன்டெல் வந்து இருங்க பாய் அப்படின்ற மூமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது எப்போ அவங்க வந்து அந்த இதை சொல்லி இருங்க பாய் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. பட் ஆனால் வந்து இன்டெல் கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். If I'm not wrong, scientifically. வெதர் 15th ஜென்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி 15th ஜென்னில் புது ஒரு ஆர்கிடெக்சரோ இல்லை ஆர்கிடெக்சர் கூட மாத தேவை பெர்ஃபார்மன்ஸ் என்ன பூஸ்ட் பண்ணி அந்த மாதிரியான விஷயத்தை பண்ணி அவங்க கம்பேக் கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். அண்ட் தென் பாய். சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.